எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். திண்டுக்கல்னு சொன்னாலே நம்மளுக்கு பிரியாணி தான் ஞாபகம் வரும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ஸ்பெஷல் பிரியாணியோட சேர்ந்து ஒரு செம்மையான சால்னா ரெசிபியும் பார்க்க போகிறோம். வாங்க, இது ஒரு அருமையான லஞ்ச் காம்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நான் 1 கிலோ எலும்போட மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க. குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசிலுக்கு வேக வைங்க. பிரியாணிக்கு ஸ்பெஷல் மசாலா பவுடர் அரைக்கணும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் கல்பாசி, 6 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, 2 பிரியாணி இலை, 2 அன்னாசி பூ, 1 துண்டு பட்டை, 2 சின்ன ஜாவித்ரி, 10 கிராம்பு, சின்ன துண்டு ஜாதிக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல தூளாக அரைச்சிக்கோங்க. அடுத்து மசாலா விழுது அரைக்கணும். இதுக்கு 15 சின்ன வெங்காயம் வேணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால நான் 15 எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் இருந்தால் கிட்டத்தட்ட 20 வெங்காயம் எடுத்துக்கலாம். 5 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு. தண்ணி சேர்க்காம விழுது அரைச்சிக்கோங்க. பெரிய அகலமான பாத்திரத்தில் இந்த பிரியாணியை செய்ய போகிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அரைச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுத போட்டு வதக்குங்க. மசாலா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். விழுது நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. 3-4 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா தூளை போடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பு இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு போட்டுக்கலாம். உப்போட அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மசாலாவை வதக்கும் போது சூடு கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா மசாலா கருகிடும். வேக வச்ச மட்டன் பீசஸை வடிச்சிட்டு போடுங்க. அடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, 200 கிராம் தயிர் போட்டு கிளறுங்க. கையளவு புதினா, கையளவு கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க. நான் 2 கப் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றுறேன். அதில் மட்டனோட ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாத்திரத்தை மூடி மீடியம் ஃப்ளேமில் 25 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்கு பாரம்பரியமான பயன்படுத்துகிற சீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். பாஸ்மதி மாதிரி நீளமாக இல்லாமல் சீரக சம்பா சின்ன சைஸில் இருக்கும். இந்த அரிசி சீரகம் மாதிரியே இருக்கிறதுனால தான் இதை ஜீரக சம்பான்னு சொல்கிறாங்க. அரிசியை கழுவிட்டு 20 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்குது. ஊற வச்ச அரிசியை போடுங்க. 2 கப் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க.
10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அரிசி வேகட்டும். அரிசி பாதி வெந்திருக்கு. தோசை தவா அடுப்பில் வைங்க. தவா சூடானதும் பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வைங்க. லேசா கிண்டி விட்டு 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா தூவி வாழை இலைய பிரியாணி மேலே போட்டு மூடுங்க. ஃபாயில் பேப்பரில் பிரியாணி பாத்திரத்தை மூடி மேலே தட்டு வைங்க. அப்போ தான் ஆவி எதுவும் வெளியில் போகாது. அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு பிரியாணியை 20 நிமிஷத்துக்கு தம் பண்ணுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணியை பார்க்கலாம். வாழை இலையோட சத்து இறங்கி பிரியாணி நல்ல வாசனையாக பிரமாதமாக இருக்குது. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக பட்டை, 7 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, சின்ன துண்டு கல்பாசி போடுங்க. எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க. உங்ககிட்ட பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். கசகசா சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கசகசா கிடைக்கலன்னா நீங்கள் சேர்க்காம அப்படியே கூட மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பொருட்களை 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. மசாலோட வாசனையும் நல்லா சூப்பராக வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 1/4 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காயை சேர்க்கிறேன். 5 சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் சால்னா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் 1 பிரியாணி இலையை போடுங்க. நெக்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்குங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. அப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினதை சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிக்கன் பீசஸை சேர்த்து வதக்குங்க.
இன்றைக்கி நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனோட பிங்க் கலர் சேஞ்ச் ஆனதும் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேருங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆனதும் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். மசாலா ஆட் பண்ணதும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கடாயை மூடி வச்சு 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் அருமையாக வெந்திருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை போடுங்க. சிக்கன் சால்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சால்னாவை பரோட்டாவோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பார்க்கும்போதே 2 ரெசிபீஸும் அந்த காம்பினேஷனும் ரொம்பவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி ருசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.